கட்சியிலே எல்லோரும் வேகமாக முனைப்போடு பணியாற்றியிருந்தால் வெற்றி அடைந்திருக்கும் என்ற எண்ண உணர்வோடு சொன்னார்கள், பேசினார்கள். உண்மைதான், யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வரலாற்று பேசுகிற போது கருத்தை சொன்னார். இது நிலையானது அல்ல, இது ஒரு சுனாமி போன்றது, இது ஒரு புயல் போன்றது, இது ஆடி அடங்கிவிடும். ஆரம்பமாக நாம் எழுதுகின்றால் நிச்சயமாக இரண்டாமான வெற்றியை நம்மால் பெற முடியும். ஆகவே அதிமுகவை பொறுத்தமட்டில் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதிகளிலும் அதிமுக தொண்டர்களை போல் எந்த கட்சிக்காவது தொண்டர்கள் வழங்குகின்றனர். நிர்வாகிகள் வரக்கூடிய அளவுக்கு ஒரு எழுச்சியான கட்சி என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற கட்சிக்கு கூட சேர்க்க முடியுமா? 100 நாள் எந்த நிமிஷமும் கட்சி நிர்வாகிகள் வரக்கூடிய கட்சி தான் அதிமுக தான். ஆகவே நாம் அதிகாரத்திலேயே இருக்க வேண்டும், அப்போதுதான் கட்சியை நடத்த முடியும் என்றெல்லாம் கிடையாது. அதிகாரம் இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து நின்று அரசியல் பண்ணக்கூடிய தெம்புள்ளவர்கள் தான். நீங்கள் யோசிக்க வேண்டாம். பலம் பொருந்திய மலையாளைக்கு ஒப்பான திமுகவையே எதிர்த்து களம் கண்டவர்கள் தான். இன்றைக்கு இவர்கள் கட்டுக்கோப்பான இயக்கமே இல்லாமல் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். அவர் எந்த கோணத்தை அவர் ஒரு நடிகராக இருந்து, ஒரு ஸ்டார் நடிகராக இருந்து ஒரு வாயிலில் அவருக்காக வாக்குகளை அளித்தார்கள். யார் வேட்பாளர் என்று தெரியாமலே வாக்குகள் அவர்கள் புரிந்தது. உண்மையா இல்லையா? யார் வேட்பாளர் என்றே தெரியாது. ஓட்டு யாருக்கு போட்டீங்கன்னா விசுக்கு போட்டோம்னு சில பேர் சொல்றாங்க. வெற்றி அவர்கள் கிடைச்சது. வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்களாம் என்ன சாதிக்க முடியும்? நம்முடைய இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உள்ளாட்சியில பதவியில் இருந்து அனுபவப்பட்டவர்கள். உள்ளாட்சியில் சேர்மன் பதவி, வைஸ் சேர்மன் பதவி, கவுன்சிலர் பதவி, மாவட்ட பதவி, ஊராட்சி மன்ற தலைவர், இப்படி பல பொறுப்புகள் இருந்த அனுபவசாலிகள். நமக்கு தெரியும் ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மக்களுடைய மனமறிந்து செய்யக்கூடியவர்கள் அதிமுக நிர்வாகிகள். நமக்கு அடுத்து சொன்னா திமுக நிர்வாகிகள். ஆக இந்த தேர்தல் அதிமுக வெற்றி வரும், திமுக 2வது வரும் என்பதுதான் பெரும்பாலான பத்திரிகைகளுடைய கணிப்பு. அதையெல்லாம் கடைசி 4 நாட்களிலே ஒரு மாய உலகத்தில், ஒரு இனம் புரியாத உலகத்தில் ஒரு செல்போனிலே மக்கள் மயங்கிவிட்டார்கள். அதில் இன்ஸ்டாகிராம் மூலமாக மக்களுடைய மனநிலையை மாற்ற முடியும், ஓட்டுகளை மாற்ற முடியும் என்பதை வெளிநாடுகளில் கேள்விப்பட்டோம். அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. ஆகவே நாம் இதற்காக யோசிக்க வேண்டாம். மக்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர் கூட இன்றைக்கு மனம் வருத்துகின்ற செயலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், என்ன நடந்தது என்று நம்மிடத்திலே கேட்கிறார்கள். ஆகவே அதிசயம் நடந்திருக்கிறது. அடுத்து ஒரு அற்புதம் நடக்கும், அப்போது நாம் சந்தோஷப்படுவோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆகவே நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அத்தனை பேரும் இயக்கத்திலே பிடிப்போடு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு வரக்கூடியவர்கள், இன்றைக்கு அமர்ந்திருப்பவர்கள், இன்றைக்கு உட்கார்ந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் இயக்கத்திலே அப்பொழுது இல்லாத கழகத்துடைய தூண்கள், தலைமைகள். இந்த மாவட்டத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நிறுவனர்களே கழக பணியாற்றக்கூடிய உண்மையான விசுவாசிகள், உண்மையான தொண்டர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற புனிதராக இந்த கட்சி அதிமுக. புரட்சி தலைவர் அம்மா என்ற புனிதவனை வளர்த்த கட்சி அதிமுக. புரட்சி தலைவர் எடப்பாடி என்ற ஒரு உழைப்பாளி உழைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி அதிமுக. அவரை விட்டால் இன்றைக்கு கட்சியிலே சரியான நபர், சரியான தலைமை நமக்கு கிடைக்காது. இது காரணம் அந்த குறை எடப்பாடியார் பொதுச்செயலாளராக வந்திருக்கிறது. அதற்காக நாமெல்லாம் சில நேரத்தில் பேசிக் கொண்டுதான் இருந்தோம். அது சரிப்பட்டு வரப்ப இன்னும் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய இயக்கத்துடைய முன்னோடிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளை கட்சியுடைய தலைமை பார்த்துக் கொள்ளும். நம்முடைய கடமை என்ன? கட்சிக்கு தலைமைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், கட்சியின் பின்னால் இருக்க வேண்டும், கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் அத்தனை பேரும் பணியாற்றுங்கள். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிங்கள். நன்றி தெரிவித்து உட்கோல் சேர்த்து ஓட்டுங்கள், வாக்குறுதி ஓட்டுங்கள். அதில் போர்டு வைக்கும். உங்கள் பகுதியில் நகரக்கழகம் ஒன்றிய கழகம் சொன்னால் ஆங்காங்கு ஒரு 4 இடங்களிலே ஒரு ஒன்றிய செலவு 4 இடம், நகர செலவு 5 இடம், இப்படி போர்டுகளை வைக்கணும். போர்டுகளை வச்சு யாரு போர்டுல நன்றி தெரிவிக்கலாம் பேர்ல கீழே விட்டு நன்றி தெரிவிச்சு போர்டு வச்சிருக்கேன். நமக்கு கிட்டத்தட்ட 1,30,00,000 வாக்காளர்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். அந்த வாக்காளர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். இன்றைக்கு வாக்களிக்க தவறிவிட்ட வாக்காளர்களுக்கும் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஆகவே வண்டி தெரிவித்து அவர்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் போர்டு வைங்கள் அல்லது வாக்குறுதி ஓட்டுங்கள். என்ன இருக்கிறதோ விருதுநகர் தொகுதியிலே அத்தனை வைங்கள். மாவட்ட முழுமைக்கும் இதை வைக்க வேண்டும். ஆகவே வாக்காளர்கள் இன்றைக்கு மக்கள் நம் மக்கள் தான் இருக்கிறார்கள்.
அதிமுகவை அவ்வளவு எளிதில் மக்கள் கைவிடவே மாட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம் கேப்டன் பாலாஜி வெற்றி வாய்ப்பை தவறவிட்டு விட்டார் என்று. நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சுனாமியில் சிக்கியவன் நானும் ஒருவர். இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். நமக்கு உழுவக்கூடிய ஓட்டுகள் தான் அவர்கள் வாங்கினார்கள். திமுக ஓட்டு அப்படி விட்டுச்சு, அவர்களுக்கு சரியாக விழுந்து விட்டது. திமுக இன்றைக்கு வாங்கிய ஓட்டுகள் இங்கே விஜய பருவார வாங்கின ஓட்டை பாருங்க, நாடாளுமன்றத்தில் வாங்கிட்டாங்க அந்த ஓட்டு சரியா வாங்கிட்டாங்க. ஆனா நம்மளும் பிஜேபி நம்மளுடைய கூட்டணி கட்சி வாங்கக்கூடிய ஓட்டுகள் இன்றைக்கு மாற்றடிக்கு சென்று அது ஒரு கால சூழ்நிலை. அதை நாம் பெறுவதற்கு தவறு விட்டோம். தவறு விட்டு சொல்வதை விட கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் என்னை பொறுத்த மட்டும் நல்லா வளர்த்தாங்க. யாரும் குறைவாக வேலை செய்யவில்லை, யாரும் வேலை செய்யாமல் இருக்கவில்லை. அண்ணன் கலாநிதி சொன்னது போல் நம்முடைய சில பிரச்சனைகளை சில இடங்களில் பேசினார்கள். அது உண்மைதான். அந்த கலாச்சாரத்தை இனிமேல் விட்டுணும். அது பெரிய கேவலமான கலாச்சாரம். அதனால்தான் நம்முடைய வெற்றி சில நேரத்தில் தவறிச்சோன்னு சந்தேகம் வருது.